கேட்டனஸ்ல பிறந்தவருக்கு குடும்ப வாழ்க்கை, திருமணமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கும். இந்த மாரி விஷயங்கள் எப்படிப்பட்ட அமைப்பு கிடைக்கும் சார்? மற்றவர்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு தீமையும் செய்யாமல், முடிந்த அளவுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு ரீதியாகவோ, அல்லது பொருளாதார ரீதியாகவோ, அல்லது வழிகாட்டுதல் வழியிலாவோ ஏதாவது நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, திருமணத்திற்கு வரைக்கும் ஒரு பிசினஸ் இல்ல வேலை. இதுல எந்த துறை சார்ந்து அவங்க அத தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு அதுல பெஸ்ட்டா வருவாங்க சார்? நிர்வாகம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆளுமை திறனோடு செய்யக்கூடிய அத்தனை தொழில்களையும் இவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஒரு சில நபர்களுமே எச்சரிக்கையா இருக்கணும்னா, அது யார் அந்த நபர்களா இருக்கும் சார்? கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா, அதிக அளவில் கவனமாக இருக்க வேண்டிய நபர்கள். எது பண்ணும்போது லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சார்? கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடாக இருக்கும். கோயில் வழிபாடு சொல்லலாம்னா என்ன கோயில் சொல்லலாங்க சார்? ஸோ ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை ஒரு புதன்கிழமை என்று தரிசனம் செய்து வழிபாடு செய்தார்கள் என்றாலும், அல்லது செவ்வாய்க்கிழமை என்று சென்று வழிபாடு செய்தார்கள், அவர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. உடல் நலம் அப்படிங்கிறது எந்த விஷயத்துல கவனமா இருக்கும், எந்த பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சார்? கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம் என்ற அம்மோடு இணைந்த பேர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்து சார். நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரனுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோங்க சார். அந்த வரிசையில் கேட்டை நட்சத்திரம். இப்போ கேட்டையில் பிறந்தவங்களுக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்கும், இதை வச்சு அவங்க இது கேட்டைதான் அப்படின்னு சொல்லலாம்னா அது என்ன குணாதிசயங்களா இருக்குங்க சார்? கேட்டை நட்சத்திரம் என்பது புத பகவானினுடைய அற்புதம் வாய்ந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஈஸி கோயிங். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப மெலிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பெரிய அளவில் மனதளவுலேயோ உடல் அளவுலேயோ பாதிப்பு சந்திக்கூடாத நபர்களாக இருப்பாங்க. இவருடைய வாழ்க்கை என்பது அற்புதம் நிறைந்ததாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக சிறப்பாக செஞ்சு அதில் வெற்றியை நிச்சயமாக அடைந்துடுவாங்க. மேலும் இந்த பிரதி உபகாரம் இல்லாமல், மற்றவர்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு தீமையும் செய்யாமல், முடிந்தளவுக்கு தன்னால் முடிந்தளவுக்கு அவங்களுக்கு அறிவு ரீதியாகவோ, அல்லது பொருளாதார ரீதியாகவோ, அல்லது வழிகாட்டுதல் வழியிலாவோ ஏதாவது நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. தன்னிடம் இல்லாத ஒரு விஷயத்தை கூட மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு வலிமை பெற்றவர்கள். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா, வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு உயர் பதவிக்கு எடுத்துகிட்டு போயிடும். இப்போ அரசியல் ரீதியாக பொதுமக்கள் சேவை பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு தலைமை பதவி போயிடுவாங்க. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதுலேயும் தலைமை பதவிக்கு மிக எளிதாக போயிடுவாங்க. அரசு துறையில் பணியாற்றிட்டு இருக்காங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை மிக குறுகிய காலத்தில் பெறுவாங்க. அந்த தனித்திறமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தகுதியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்களுடைய யார்ட்டையும் இருக்காது, இவங்கள்ட்ட மட்டும் அந்த சிறப்பு தகுதி நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. கேடிஎன்ஸில் பிறந்தவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இல்லை வேலை, இதில் எந்த துறை சார்ந்து அவங்க அதை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு அதில் பெஸ்ட்டாக வருவாங்க சார்? கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் தன்னுடைய கல்வி சார்ந்த விஷயமா இருந்தாலும், இவங்களுடைய சிறப்பு தகுதி சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதையுமே அந்த நிர்வாகத்திறன் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது இவங்களுடைய தொழில் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டு மற்றவங்கள சார்ந்து இருக்காது. இவங்கள் தனித்தன்மையான செயல்படக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். இவங்கள சார்ந்து தான் மற்றவங்க இருப்பாங்களே தவிர, மற்றவங்களை சார்ந்து இவர்கள் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவர்களுடைய தேவை தான் மக்களுக்கு தேவை. மற்றவங்களுடைய தேவை இவருக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தனித்திறமை இருக்குன்ற நபர்களாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது நிர்வாகம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆளுமை திறனோடு செய்யக்கூடிய அத்தனை தொழில்களையும் இவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. பொதுமக்களோடு ஏதாவது வகையில் ஒரு ரிலேட்டடாக ஒரு தொழிலை செஞ்சுட்ருக்குறாங்க அப்படின்னா அதில் நல்ல வெற்றிகள் இவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. வியாபாரம் என்பது இவர்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. கேட்டேன் சார். ஒரு சில விஷயங்கள கவனமா இருக்கலாம், இல்ல ஒரு சில நபர்களுமே எச்சரிக்கையா இருக்கணுமா, அது யார் அந்த நபர்களா இருக்கும் சார்? கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா, அதிக அளவில் கவனமாக இருக்க வேண்டிய நபர்கள் எதிர்பாலின சேர்க்கை தான். ஆண்கள் என்றால் பெண்கள் வழியிலும், பெண்கள் என்றால் ஆண்கள் வழியிலும் கடுமையான பாதிப்பு சந்திப்பாங்க. குறிப்பாக தன்னுடைய வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய பாதிப்புங்கிறது இவங்களுக்கு தவிர்க்கவே முடியாது. அதனால் தன்னோட வயசில் கம்மியாக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் தன்னுடைய எதிர்பாலின சேர்க்கை அமைப்பு சார்ந்தவர்களோட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதனால் இவங்களுடைய முன்னேற்றமும் கடுமையாக பாதிக்கும், பேருக்கும் தேவையில்லாத அவப்பெயர்கள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளணும். இரண்டாவதாக இவர்களுக்கு வரக்கூடிய அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது இவங்களுடைய அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனை, இந்த 2 விஷயம் இவங்களை கொஞ்சம் கடுமையாக பாதிக்கும்.
எனவே வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாகவும், அதேமாரி இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, உடனடியா பார்த்துக்கிற மாரியான ஒரு சூழ்நிலையும் இவங்க உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்றேன். கேட்டை நட்சத்திரத்தில பிறந்தவருக்கு குடும்ப வாழ்க்கை, திருமணமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கும். இந்த மாரி விஷயங்கள் எப்படிப்பட்ட அமைப்பு கிடைக்குங்க சார்? கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு வரைக்கும் கொஞ்சம் போராட்டகரமான வாழ்க்கைய சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, சரியான பருவ வயசுல திருமணம் நடைமுறைக்கு வரும். இருந்தாலுமே, இந்த திருமண வாழ்க்கையில கணவன், மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தினமும் கேள்விக்குறியா தான் இருக்கும். காலையில சண்டை கட்டிக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய தம்பதியினர், மாலையில ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அந்த மாரி தான் இருக்கும். பிரிவுங்கிற ஒரு நிலைக்கு போகாது. இருந்தாலுமே, அந்த சண்டை சச்சரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களால பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், இதனால வரக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற எதார்த்தமான உண்மைநிலை. எக்காரணத்தைக் கொண்டு இவர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. குழந்தை பாக்கியத்திலயும் எந்த குறையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனையுமே இவர்களுக்கு முன்னேற்றத்தை தருவர்களாகவும், புத்தியை போதிப்பவர்களாகவும், தன்னுடைய அறிவாற்றல் சிறந்த ஒரு குழந்தைகளாக பெற்றெடுக்கக்கூடிய ஒரு யோகம் பெற்றவர்களாகவும் இவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. கேட்டை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கல்வி படிப்பு அப்படிங்கிறது எந்த துறை சார்ந்து எடுக்கும்பொழுது அவங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது எளிமையா கிடைக்கும் சார்? கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்த சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த புள்ளியியல் துறை, கணிதத்துறை, இது கணக்கு சம்மந்தப்பட்ட துறை. இதுலலாம் நல்ல முன்னேற்றத்த பெறுவாங்க. வங்கி பணிகள்ல பணியாற்றுவதற்கு உண்டான கல்வி ஏதாவது இருக்குதுன்னா, அந்த விஷயங்கள படிக்கலாம். கணினி சம்மந்தப்பட்ட படிப்புகள்ல இவங்க முன்னெடுக்கலாம். அந்த வழியிலேருந்து அபரிவிதமான வளர்ச்சி பெறுவாங்க. வெளிநாடுகள் சென்று பணியாற்றுவது அல்லது அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கே குடியேறுவது. அந்த மாரி கல்வியும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்களை தரும். கணினி துறையில ஒரு புகழ்மிக்க வெற்றிகளை பெறக்கூடிய நபர்களாக இந்த கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. கேட்டை நட்சத்திரத்தில சார்ந்தவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணணும். அதாவது ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், நிலம் இல்ல கோல்டு. இதுல எது பண்ணும்போது லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க சார்? கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடாக இருக்கும். அதே சமயம் அந்த வீடு கட்டி வாடகை கூடுறது, அல்லது ம கல்யாண மண்டபம் கட்டி வாடகை கூடுறது, பாத்திரங்கள வாடகை கூடுறது, வண்டி வாகனங்களை வாடகை கூடுறது, இந்த மாரி வாடகைக்கு விடக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில இவங்க முதலீடு செய்யும்போது, அதில் நல்ல அபரிவிதமான லாபம் நிச்சயமா இவங்களுக்கு கிடைக்கும். டெய்லியும் வருமானம் வர்ற மாரியான ஒரு தொழிலை அந்த சார்ந்த விஷயங்கள்ல இவங்க முதலீடு செஞ்சாங்கன்னா, மிகப்பெரிய வெற்றிகள் நிச்சயமாக இவங்களுக்கு உண்டு. அதேமாரி இந்த மற்றவர்களை இணைத்து வைக்கக்கூடிய தொழில்கள், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லயும் இவங்களுக்கு முதலீடு அற்புதமான லாபத்தை தரும். கேட்டை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உடல் நலம் அப்படிங்கிறது எந்த விஷயத்துல கவனமா இருக்கும்? எந்த பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க சார்? கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு தான் பாதிப்பை அதிக அளவுல தரும். குறிப்பா கண் பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க கொஞ்சம் பாதிப்பின் தன்மை அதிகமா இருக்கும் அப்படிங்கிறனால, இது சார்ந்த பிணிகள் வந்துச்சுன்னா உடனடியா கவனமா இவங்க எடுத்துக்கணும். முன்னெச்சரிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில அழுத்தம் திருத்தமா பதிவு செய்றோம். நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பும், வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புக்கும் உடனடியான கவனம் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு சொல்லலாம்னா, என்ன கோயில் சொல்லலாங்க சார்? நிச்சயமாக கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை வழங்கக்கூடிய ஒரு கடவுள் என்றால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான். ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை ஒரு புதன்கிழமையன்று தரிசனம் செய்து வழிபாடு செய்தார்கள் என்றாலும், அல்லது செவ்வாய்க்கிழமையன்று சென்று வழிபாடு செய்தார்கள் என்றாலும் அவர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. மல்லிகை மலரால் அலங்காரம் செய்து ரங்கநாதரை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு வெற்றி இவங்களுக்கு தன்னிறைவாக வந்து சேரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்ப கேட்டை நட்சத்திர வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பல் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.